நாளிலே நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அதாவது செய்தியின் தலைப்பு என்னன்னா, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் உள்ள வசனங்களை யாராவது ஒருத்தர் படிங்க. எபேசியர் 4:23 முதல் 25. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். ஆமென். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கொண்டு நீங்க பேசுங்க, நாங்க கேட்கணும்ப்பா. வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை ஆண்டவரே புரிந்து கொள்ளக்கூடிய வேத வெளிச்சத்தையும் ஞான இருதயத்தையும் கொடுத்து நடத்துங்க. ஆவியானவர் வெளிப்பட வேண்டும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். நீர் பெருகும், நாங்கள் செல்வோம். அடிமை சிலுவையில் மறைத்து நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. சீக்கிரமாக நான் போக விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தால் சீக்கிரமாக நாம் முடிக்கலாம். ஆமென். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். பழைய ஓல்டு நேச்சர் எல்லாவற்றையும் விட்டுட்டு புது நேச்சரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பவுலுடைய நிருபங்கள் ஏறக்குறைய 13 நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அநேக பிராக்டிக்கல் வே ஆஃப் லிவிங், எப்படி இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும், கிறிஸ்தவனாய் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக சத்தியங்களை அந்த வேத பகுதியில் எழுதி கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு அந்த வேதத்தை பற்றிய அறிவு இருக்கும், ஆனால் அதை அனுபவமாக்கி கொள்ள மாட்டார்கள். ஆக அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வேதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். சில பேருக்கு நிறைய வேத வசனங்கள் எல்லாம் தெரியும், ஆனா பிராக்டிக்கல்ல இருக்க மாட்டாங்க. சில பேர் பிராக்டிக்கல்ல நிறைய இருப்பாங்க, ஆனா வேதம் அவங்களுக்கு தெரியாது. ரெண்டு இருக்கக்கூடாது. ஆமென். வேதத்தையும் படிக்கணும், பிராக்டிக்கலாகவும் நம்ம ஜீவிக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு கொடுக்க போகிறேன் ஒரு போதனை, ஒரு டீச்சிங் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஏன்னா போதனைகள் தான் நம்மை உருவாக்கும். நல்ல போதனைகள் நல்லவர்களாக நம்மை மாற்றும். போதனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார். நல்ல ஆலோசனைக்காரர் உண்டாயிருந்தால் அங்கே என்ன இருக்குமா? சுகம் உண்டாயிருக்கும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் இந்த பகுதியை கொண்டு நம்மோடு கூட பேச போகிறார். கவனமாக நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 22வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஆமென். யாருக்கு எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு எழுதுகிறார். கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு சுவிசேஷம், கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு போதனைகள். அல்லேலூயா. சத்தியம் நமக்கு தேவை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறார். ஆகவே அவர் சொல்லுகிற காரியம் என்ன? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். இந்த வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. முந்தின நடக்கை, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை. அந்த முந்தின நடக்கை எப்படி? மோசம் போக்குகிற ஒரு வாழ்க்கை. அடுத்தது எப்படியா? இச்சைகளாலே கெட்டு போகிற ஒரு வாழ்க்கை. அதான் பழைய மனுஷன். மோசம் போக்குகிற, ஆமென், இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷன் என்ன செய்யணுமா? களைந்து போட்டு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் இன்னும் அந்த பழைய சுவாபங்கள், பழைய பழக்கங்களை உள்ளே வைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாது.
அவர்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாது. என்றால் பழைய சுவாபங்கள் இன்னும் என்ன செய்யுங்க, உள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பழையவைகள் எல்லாம் என்ன செய்யணுமா, நம்ம எடுத்து போட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் நாம புரிந்து கொள்வதற்கு 2-3 வசனங்கள் இருக்கிறது. கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை படிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பழையனை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொலோசியர்கள் நிருபத்திலே சொல்லுகிறார். அதே பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகிறார், அப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. If a man is in Christ, all old things has passed away, but new has come. ஆமென். எல்லா பழையவைகளும் ஒளிந்து போயின, புதியவைகள் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் இன்னும் பழைய சுவாபத்துல பழைய சிந்தையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. ஆமென். எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. 17வது வசனம் படிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் நடவாமல் இருங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாமல் இருங்கள். அப்படி என்றால் புறஜாதிகளில் இருந்து தான் நாமும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை அறியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து தான் இயேசுவை தெரிந்து வந்திருக்கிறோம். ஆகவே ஓல்டு பிராக்டிஸ் அது எல்லாவற்றையும் விட்டுட்டு நாம புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். 18வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர்கள் யாரு? புறஜாதிகள், இயேசுவை அறியாதவர்கள். அப்படி நம்ம வாழ்ந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்கள் சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காமவிகாரத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். புறஜாதிகள், ஆண்டவரை அறியாதவர்கள், அஞ்ஞானிகள், தேவனற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? புத்தியில் அந்தகாரப்பட்டு அவர்கள் புத்தி கெட்டு போச்சு. புத்தி இருளாகி விட்டது. புத்தி இருளாச்சுன்னு என்ன? அந்தகாரம்னா இருள். புத்தியில் அந்தகாரப்பட்டு. ஏன்? அவர்கள் ஆண்டவரை தெரியவில்லை, அவர்கள் ஆண்டவரை பற்றி அறிவில்லை, வெளிச்சத்திடத்துக்கு வரல. ஆகவே அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? புத்தியில் அந்தகாரப்பட்டு. ஆக எந்த ஒரு மனுஷனும் எனக்கு தேவனை பற்றி தெரியாது என்று சொல்வதற்கு அங்கு இடமே இல்லை. ஆமென். எல்லாருக்கும் ஆண்டவரை அறிகிற ஒரு அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இப்ப வாசிக்க வேண்டாம், வீட்டுல போய் வாசித்து பாருங்க. சங்கீதம் 19. வானங்கள் கர்த்தருடைய மகிமை அறிவிக்கிறது. ஆகாயத்தில் இருக்கிற சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவருடைய செய்தியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவைகளுக்கு வார்த்தையும் இல்லை, சத்தமும் இல்லை, பேச்சும் இல்லை. ஆனாலும் அவைகள் பகலுக்கு பகல், இரவுக்கு இரவு தம்மை தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. ஆக இந்த இயற்கைகளை பார்க்கும் பொழுதே ஒருவர் அறிந்து கொள்ள முடியும், ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆக அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை தொழுது சேவையாதபடினாலே என்ன நடக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும்
நடாவாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருள் அடைந்திருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அழகாக வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். என்ன சொல்றாரு? அவர்கள் தேவனை அறிந்தும், ஆண்டவரை அறிந்தும், சத்தியத்தை அறிந்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் போவதனாலே. இன்றைக்கு அநேகருக்கு வேதத்தை பற்றி அறிவு மூளையில் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் இல்லை. எந்த ஒரு வேத வசனத்தை தேவ ஊழியர்கள் பிரசங்கிக்கும் பொழுதும் அந்த வசனத்தை சொன்ன உடனே, ஓ இதுதானா எனக்கு தெரிஞ்ச வசனம், பல முறை படிச்சிருக்கிறேன், பல முறை கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இடைப்படவே முடியாது. ஆமென். எந்த வசனமா இருந்தாலும், உங்களுக்கு நன்கு தெரிந்த வசனமா இருந்தாலும், அதை ஊழியக்காரன் எடுத்து பேசும் பொழுது அந்த வசனத்துக்கு செவி கொடுத்தால்தான் ஆண்டவர் நம்மோடு இடைபடுவார், நமக்குள்ளே கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, இங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார். கெட்டுப்போக காரணம் என்ன? சிந்தையினாலே. இன்றைக்கு சிந்தையிலே அநேகர் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். சிந்தையிலே தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் சிந்தை எங்க இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஆமென். கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தால் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிற? உலகத்தை சார்ந்தே, உலகத்துக்குரியதாய், உலக ஆசா பாசங்கள், பற்றுகள் இவைகளுக்குள் இருந்தால், ஆமென், நம்ம தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் சத்தியத்தை அறிந்திருந்தும், தேவனை அறிந்திருந்தும், அவரை தொழுது சேவிக்காதபடியினாலே, அவரை ஆராதிக்காதபடியினாலே ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தாராம்? சொல்லுங்க. அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிக்கிறோம். 21வது வசனத்துல படிக்கும் பொழுது அவர்கள் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். எபேசியர்ல படிச்சோம், அறிவில்லாதவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய என்ன வாசம்? 4ஆம் அதிகாரத்துல சீக்கிரம் பாருங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, எதில் அந்தகாரம்? புத்தியில, சிந்தனையினாலே வீணரானார்கள். புத்தி கெட்டு போச்சு. அடுத்து என்ன சொல்றாரு? 21வது வசனத்துல உணர்வில்லாதவர்கள், அவருடைய இருதயம் இருளடைந்து விட்டது. உணர்வில்லைன்னா இருதயம் போச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு சிந்தையும் போச்சு, இருதயம் போச்சுன்னா அவனுக்கு பேர் என்ன? இருதயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மூளை அவுட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு என்ன சொல்றாங்க? கோமால இருக்கிறான்னு சொல்றாங்க, சுயநினைவற்று இருக்கிறான்றாங்க. அவனுக்கு என்ன பண்றானே தெரியாது. அதை போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்தை கீழ்ப்படியலன்னா, சத்தியத்துக்கு செவி சாய்க்கலன்னா சிந்தையும் போயிடும், இருதயம் போயிடும். சிந்தனையினாலே வீணரானார்கள், அறிவில்லாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய் இருதயம் இருளடைந்து போயிற்று. அப்படி இருளடைந்தவர்களை அங்க என்ன நடக்கும் சொல்லி பார்த்தா 24வது வசனத்துல வாசிக்கிறோம். கடைசி வரி படிங்க. தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். யாருடைய சிந்தையும் இருதயம் கெட்டு போச்சோ, யாருடைய சிந்தையில இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லையோ, அவர்களை ஆண்டவர் எதுக்கு ஒப்பு கொடுப்பாரு? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 26வது வசனம் படிங்க. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? இழிவான இச்சை ரோகம், கேவலமான இச்சை ரோகங்களுக்கு என்ன செய்வாராம்? ஒப்பு கொடுத்து விடுவார். அடுத்தது 28வது வசனத்துடைய கடைசி வரி. தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு? கேடான தகாதவைகளை செய்யும்படி கேடான சிந்தனைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று நமக்காக ரத்தம் சிந்தி, அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த தேவன், அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாத போது என்ன செய்யறாரு? அவர் நம்மை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். அடுத்தது இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். அப்புறம் கேடான சிந்தைக்கு.
ஆண்டவரே ஒப்பு கொடுத்துறாரு, அவ்வளவுதான். ஆமென். ஆண்டவர் ஒப்பு கொடுத்த என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். ராமேஸ்வரம் பகுதியில பாஸ்டர் பவுலோஸ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அவர் ஆரம்ப நாட்கள்ல பயங்கரமா வீட்டுல குறும்பு பண்ணுவார், வீட்டுக்கு அடங்கவே மாட்டார். அப்போ அவருடைய தகப்பனாரு என்ன பண்ணாரா, அவரை பிடிச்சி ஜெயில போட்டார். ரொம்ப குறும்பு பண்றான், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு போய் ஸ்டேஷன்ல சொல்லி என்னாச்சுங்க, பெத்த தகப்பனே மகனுடைய குறும்பு தாங்க முடியாம ஜெயில போட்டார். அந்த ஜெயில இருந்த நாட்கள்ல தான் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மிஷனரியாக ராமேஸ்வரத்துக்கு போனார். அவர் ஆக்சுவலா கேரளா பகுதியை சேர்ந்தவர். இப்ப பெத்த தகப்பனே என்ன செஞ்சார், மகனை ஒப்பு கொடுத்துட்டார். அதை போல நம்ம ரட்சித்த ஆண்டவரே என்ன செய்வார், நம்மளுடைய வார்த்தை கீழ்ப்படியில பழைய மனுஷனை தான் தரித்து கொண்டிருக்கிறோம்னா, அவரை அறிந்திருந்தும் அவரை சேவிக்கலன்னா, ஆமென், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று அறிந்திருந்தும் ஆராதனைக்கு வரலன்னா, புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருந்தும் அந்த வார்த்தை கீழ்ப்படிலன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியும் தெரிஞ்சும் வராம விட்டோம்னா என்ன ஆகுமா, என்ன ஆகுங்க? ஆண்டவர் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துருவார். ஆண்டவரே ஒப்பு கொடுத்துருவார். உபாகமம் 28 47 48 வாசிங்க. உபாகமம் 28 47 48 வாசிங்க. யாராவது ஒருத்தர். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு கழிப்போடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தமும் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடு தாகத்தோடு நிர்வாணத்தோடு கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பார். சத்துருக்களை சேவிப்பார். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தில் மேல் போடுவார்கள். ஹலோ, இருக்கீங்களா? எல்லாம் தூங்குறீங்களா? ஆமென். கவனிக்கிறீங்களா? சகலமும் நல்லா நல்லா இருக்கு. ஆமென். வயிறு நிறைய சோறு, துணிமணி, நல்ல வீடு, செலவுக்கு பணம் காசு, நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நல்ல சுகம், நல்ல வண்டி வாகனங்கள், நல்ல எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ அவரை தேடாமல் போனால் சகலமும் குறைவு பெற்றுமா. ஆண்டவர் ஒவ்வொரு வேலையை எடுத்துருவார். பாதுகாப்பு என்னும் வேலையை எடுத்துருவார். உணவு என்னும் ஆதரவு கூட முடிச்சிருவார். ஆமென். சமாதானம் என்னும் அந்த ஆசீர்வாதம் எடுத்துருவார். சகலமும் குறைவுபட்டு போகும்போது என்ன ஆகும், நீ வெறுமையாகி ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது உன்னை அழிக்கும்படி சத்துருக்கள் அனுப்புவார். எந்த தேவன் காப்பாற்ற நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க நமக்கு ஆயத்தமா இருந்தாரோ அதே தேவன் என்ன செய்வாரா, 1 by 1 அவர் எடுத்துருவார். ஆக கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். உண்மை ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் ஆராதிக்கிறத காத்துக்கொள்ளணும். ஒரு 5 மாசம் லாக்டவுன், ஆராதிக்க வழி இல்லை, ஆலயத்துக்கு போக வழி இல்லை. சில தேவ பிள்ளைகளுக்கு மொபைல் போன் இருந்தது, காசு இருந்தது, ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தனால பார்த்தாங்க. சிலருக்கு அந்த வழி இல்லை, ஆண்டவர் ஆராதிக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஆலயம் திறக்கப்பட்டு ஒரு வாரத்துக்கு 2 ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, ஆமென், அந்த வந்து வசனத்தை கேட்டு அதன்படியா ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தின் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்படி இல்லை என்றால் 1 by 1 ஒவ்வொன்றாக ஆண்டவர் என்ன செய்வார், எடுத்து போடுவார். எல்லாம் குறைவு விட்டு போகும். இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமா போன போது மகிழ்ச்சியா இருந்துச்சு, எல்லாம் நிறைவா இருந்துச்சு. ஆனா நாள் ஆக 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 என்னாச்சுங்க, எல்லாம் குறைவுபட்டு போனது. கடைசியில அவனுக்கு
பன்றி சாப்பிடுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஆனா அது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் யோசிச்சு பார்க்கறான். தகப்பன் வீட்டை நினைச்சு பார்க்கறான். அப்பா வீடு அப்பதான் தெரியுது, ஆலயம் அப்பதான் தெரியுது. ஒண்ணுமில்லாம போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாம இருக்கும் பொழுதுதான் ஆலயத்தை பத்தி அறிவு. ஆகவே தேவன் அந்த நிலைமைக்கு போய் திரும்ப வரணும்னு அவசியம் அல்ல. நல்லா இருக்கும் பொழுதே ஆண்டவர் ஆராதிச்சா இன்னும் ஆசீர்வாதங்களை தந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். செய்தி கொஞ்சம் திசை மாறி போகுது. ஆகவே பழைய மனுஷனுக்குரிய காரியத்தெல்லாம் ஒழித்து விட்டு ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள், பழைய சுவாபம், பழைய சிந்தை, பழைய செயல்கள், பழைய பேச்சு, பழைய எண்ணங்கள், பழைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு, ஏன்னா எபேசியர் 4:20 வாசிக்கிறோம், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். உலகத்தான் இயேசுவை அறியாதவன் புறஜாதியான், அவன் தன்னுடைய சிந்தனையினாலே கெட்டு போய் அவன் பாவத்தில் இருக்கிறான். இந்த மாதிரி நாம இயேசுவை அறியவில்லை. நாம் எப்படி இயேசுவை அறிந்திருக்கிறோம்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பிறப்பே பரிசுத்தம், அவரிடத்துல எந்த தீமையும் இல்லை, அவரிடத்துல எந்த பாவமும் இல்லை, அவரிடத்துல குற்றப்படுத்த எந்த ஏதுக்களும் இல்லை. அவர் பூரண பரிசுத்தராய் வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரி ஜீவியத்தை வைத்து போயிருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது அவரை போலவே நாம் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு விளங்குது, அர்த்தமாகுது? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உணர்வில்லாதவர்களாய் இருந்தால் இருதயம் கெட்டு போயிடும். இன்றைக்கு அநேகருக்கு உணர்வே கிடையாது. ஆண்டவர் எங்கேயோ கிடந்த நம்மை, பாவத்தில் கிடந்த நம்மை, அக்கிரமத்தில் கிடந்த நம்மை, இதே எபேசியர் எழுதுகிறார் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, 2ஆம் அதிகாரம் அதிலே நாம் பார்க்கும் பொழுது பாவத்திலே மரித்துக் கொண்டிருந்த நம்மை, 5வது வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவனுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அக்கிரமங்கள்ல மரித்து கிடந்தோம். ஆமென். அக்கிரமங்களிலே மரித்து கிடந்தோம். அப்படிப்பட்ட நம்மை இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. நம்மை ரட்சித்தார். அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி, நம்மை மறுரூபப்படுத்தி, இரத்தத்தால கழுவி. ஆமென். இந்த நாட்கள்ல நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து வருகிறேன். அதுல அழகாக வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இங்கே வாசிக்கிறோம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை. ஆமென். எப்ப சம்பவிக்க வேண்டியது? சீக்கிரத்துல சம்பவிக்க வேண்டியது. இது எப்ப எழுதுனது? ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். என்ன சம்பவிக்க போகிறது? அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்க போகிறது. அவருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்க போகிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 22:20 வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:20. இவைகள் சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்ன சொல்றாருங்க? சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன சொல்லப்படுகிறது? ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும்.
12வது வசனம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். 7வது வசனம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் எப்ப வர போறாருங்க? சீக்கிரமா. இப்ப சீக்கிரத்துல சம்பவிக்க வேண்டியவைகளை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரர். எதை பற்றி வெளிப்படுத்துகிறார்? 2 காரியம். ஒன்று என்ன? 2வது வசனம், தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த வெளிப்படுத்தின விஷயத்துல 2 காரியம். ஒன்று என்ன? வேத வசனத்தை குறித்தும், அல்லேலூயா, வேத வசனத்தை குறித்து சாட்சியாக சொல்லுகிறார். இந்த வேத வசனம் என்ன? 3வது வசனத்துல படிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்றாரு பாருங்க. ஆமென். வேத வசனத்தை குறித்து சாட்சியாக சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவன். இந்த வேத வசனம் தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு அப்பாற்பட்ட தீர்க்க தரிசனம் கிடையாது. வார்த்தையே தீர்க்க தரிசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு காலம் ஒழியாது. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென். இந்த வேத வசனத்தை குறித்து எழுதும்படியாகத்தான் ஆண்டவர் யோவானை தெரிந்து கொண்டார். 2வது காரியம், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. இயேசு கிறிஸ்துவை பற்றி. அந்த இயேசு கிறிஸ்து யார்? எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி வாழ்ந்தார்? எப்படி அவர் பரமேறி போனார்? எப்படி அவர் திரும்ப வரப்போகிறார்? வருகையின் அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா. இந்த தரிசனம் எல்லாம் எப்ப கிடைச்சது யோவானுக்கு? 10வது வசனம் படிங்க. 10வது வசனம், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டு. எப்போது கிடைச்சது? கர்த்தருடைய நாளில். கர்த்தருடைய நாள் என்பது என்ன? ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வு நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அந்த ஆராதிக்கிற நாள்ல தான் என்ன ஆக முடியும்? ஆவிக்குள்ளாக ஆக முடியும். மற்ற நாட்கள் ஆகலாம், ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்பது ஸ்பெஷல் டே, லார்ட்ஸ் டே. அந்த நாள்ல சபையில வந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் ஆவிக்குள்ளாக மாற முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், தரிசனங்களை பார்க்க முடியும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். நாம் ஆவிக்குள்ளாக மாற முடியும். அல்லேலூயா. ஆவிக்குள்ள மாறினாதான் பரம ரகசியங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ளானா. அப்ப கேட்ட சத்தம் என்ன? இன்னொரு பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டு உன்னை எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாள்ல ஒரு சத்தம் கேக்குது. இங்கே ஏறி வா. இங்கே ஏறி வா. கீழே நிக்கிற வரைக்கும் என்ன தெரியாது? ஆண்டவருடைய மகிமை தெரியாது, ஆண்டவருடைய பிரசன்னம் தெரியாது, வெளியே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய பற்றி தெரியாது. ஏதோ போறாங்க, பாடுறாங்க, கத்துறாங்க, இதுதான் தெரியும். ஆனா உள்ள வந்து பார்க்கும் பொழுதுதான் மகிமை தெரியும். அல்லேலூயா. ஆமென். உள்ள வந்து பார்க்கும்போது கர்த்தருடைய வழிநடத்துதல் தெரியும். அவர் யார் என்று புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய மனக்கண்கள் திறக்க முடியும். கர்த்தருடைய நாள்ல மேலே வா என்கிற சத்தம் கேட்டது. உடனே நான் ஏறி போனேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஆராதிக்க வா அப்படின்றார். ஆராதனைக்கு வரும் பொழுதுதான் உடைய சத்தத்தை கேட்க முடியும். சத்தத்தை கேட்டாதான் ஆவிக்குள்ள மாற முடியும். ஆவிக்குள்ள மாறினாதான் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் அவன் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? அல்லேலூயா. முடிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கவனமா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் எடுத்த ஒரு டாபிக் இப்ப ஆண்டவர் நடத்துறது வேற ஒரு டாபிக். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார்.
யோவான் சொல்றாரு பாருங்க, அந்த 6வது வசனம், ஆண்டவராக இயேசுவை பற்றிய வெளிப்பாடை கொடுக்கிறார் பாருங்க. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், வெளிப்படுத்தல் 1, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அதாவது என்ன வாசிக்கிறோம்? தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. இன்னைக்கு கைகால் கழுவ தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? தம்முடைய ரத்தம், அது எப்பேற்பட்ட ரத்தம்? பேதுரு சொல்றார், விலையேற பெற்ற மாசு மறுபெற்ற சுத்த ரத்தம். அந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. அவருக்கு என்ன வரப்போகுது இல்ல சொல்லுங்க? ஏன்னா நம்ம கெட்டு போக கூடாது, நம்ம அழிஞ்சு போக கூடாது, நம்ம பரலோகத்துக்கு வரணும். அதற்காகத்தான் அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி, நம்மை பாவங்களற கழுவி நம்ம எங்க கொண்டு போய் நிறுத்துறாராம்? அவருடைய பிதாவுக்கு முன்பதாக நம்மை நீதிமானாய் கொண்டு போய் நிறுத்துகிறார். அல்லேலூயா. ஆசாரியனாய் கொண்டு போய் நிறுத்துகிறார். ஆமென். ராஜாவாய் கொண்டு போய் நிறுத்துகிறார். எவ்வளவு மேன்மையான காரியம்! கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? இயேசுவை குறித்து நாம் இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லையே. அப்ப இயேசுவை கற்றறிய வேண்டும். அப்பதான் தெரியும் புறஜாத மார்க்கத்துக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் வித்தியாசம் என்ன என்று. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 20வது வசனம், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. அஞ்ஞானிகளைப் போல அல்ல. நம்முடைய ஆண்டவர் யாரு? நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை ராஜாவா கொண்டு போய் அவருக்கு முன்பதான் நிறுத்துறார். எங்க கிடந்த நம்ம குழியில, உடையான சேற்றுல, பாவத்துல, அக்கிரமத்துல, அசுத்தத்துல, உலகத்துல கிடந்த நம்மை அவர் தேடி வந்தார். நம்ம அவரை தேடி போகல. ஆமென். அவர் நம்மை தேடி வந்து நம்மை கழுவி நம்மை ராஜாவாக அவருடைய பிதாவுக்கு கொண்டு போய் முன்பதாக நிறுத்துகிறார். எவ்வளவு நல்ல ஒரு காரியம்! ஒரு பணக்காரன் மாளிகையில குடியிருக்கிறவன், அவன் ஒரு மரத்தடியில குப்பையில விளையாடி கொண்டிருக்கிற ஒரு சிறுவன் மேல அன்பு வச்சு, அந்த பணக்காரன் அந்த ஏழை போட்டுக்க துணி இல்லாத குப்பையில கைகாலெல்லாம் அழுக்கு புண்ணு பிடிச்சு கிடக்குது, அப்படிப்பட்டவன் மேல அன்பு வச்சு அவனுக்கு சோப்பு வாங்கி கொடுத்து அவனை குளிப்பாட்டி அவனை சுத்தமாக்கி தன்னுடைய டிரெஸ் அவனுக்கு கொடுத்து அந்த குப்பையில கிடக்கிறவனை கூட்டிட்டு போய் அவனுடைய அரண்மனையில நிறுத்தி, பாருப்பா என் நண்பன் வந்திருக்கிறான், என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், அவன் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சொல்றது போல குப்பையில கிடந்த நம்மை இயேசு தேடி வந்தா. கையை தட்டுங்க. நம்மை அவர் ரத்தத்தால கழுவி அவருடைய வஸ்திரத்தை நம்ம கொடுத்து அவருடைய பிதாவுக்கு முன்பதாக. பிதா யார்? சாதாரணமானவரா? அவர் சர்வவல்லவர், அவர் அகில உலகத்தையும் படைத்தவர், பயப்படத்தக்கவர். அவருக்கு முன்பதாக நம்ம கொண்டு வச்சிருக்கிறாருங்க. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லையே. அவர் யார்? அவர் பரிசுத்தர். ஆகவே பழைய மனுஷனை களைந்து போட்டு மோசம் போக்குகிற இச்சைகளாலே நம்மை வழிநடத்துகிற அந்த பழைய மனுஷன் அவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர விடமாட்டான். அப்படிப்பட்ட பழைய மனுஷன் மோசம் போக்குகிற இச்சைகள் இன்றைக்கு உலகம் எதிர கிடக்கிறது. பாவத்துல, அசுத்தத்துல, இச்சையில, குடியில, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, ஏமாற்றுதல்கள்ல. ஆமென். இப்படிப்பட்டதை விட்டு வெளியே வரணும். அதான் பழைய நேச்சர், பழைய சுவாபம். ஆண்டவரை கும்பிட்டு இன்னும் அதிலேயே இருக்கக்கூடாது, வெளியே வா என்று சொல்லுகிறார். பழைய மனுஷனை புட் ஆஃப், அதை எரிந்து போடு, புதிய மனுஷனை தரித்து கிறிஸ்துவின் சாயல்ல உருவாக்கப்பட்ட புதிய மனுஷன். கிறிஸ்துவின் சாயல் ஆதாமின் சாயல் அல்ல, கிறிஸ்துவின் சாயல். ஆதாம் பாவத்துக்குள் வழி நடத்தினான், கிறிஸ்துவோ ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறார். ஆகவே ஆதாமின் சாயல் அழிந்து போனது, இயேசுவின் சாயல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆகவே இயேசுவின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். ஆமென். மரித்த கிறிஸ்து மரிப்பதில்லை,
அதே போல உயிர்த்தெழுதலின் சாயல். அதான் அங்க வாசிக்கிறோம் 24வது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள். தேவ பிள்ளையே, சத்தியத்தை கேட்டு உன்னை நீ கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தா நீ பழைய சாயல் தான். உன் ஆண்டவர் இச்சைக்கு ஒப்பு கொடுத்து விடுவா, அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் குடிச்சிட்டு இருந்தா நீ பழைய மனுஷன் தான், உன்னை இச்சைக்கு ஒப்பு கொடுத்து விடுவா. ஆமென். அதெல்லாம் நீ விட்டு ஒழித்து இயேசுவை அறிந்திருந்து இன்னும் ஜெபிக்காமல் இருந்தால், இன்னும் சத்தியத்தை கீழ்ப்படியாமல் இருந்தால், தேவனை ஆராதிக்காமல் இருந்தால், கர்த்தருடைய நியமங்களை கடைபிடிக்காமல் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வாரா? இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். அதை எரிந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? ஆவியானவர் பேசுகிறார், உங்களுக்கு இது தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறப் போகிறாய். பங்கு பெற்ற பிற்பாடும் திரும்பவும் உன் பழைய வாழ்க்கையில வாழ்ந்தால் உன்னை ஆண்டவர் இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். ஆமென். அந்த பழைய மனுஷன் என்ன செய்யுங்க? களைந்து போய் புதிய மனுஷன் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டு இயேசு எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரோ அதை போல வாழ ஆரம்பிக்க வேண்டும். அடுத்து வரக்கூடியதான 25 முதல் 32 வசனம் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியை சொல்றார். அந்த பாயிண்ட மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன். பொய் சொல்லாதிருப்பாயாக. பழைய மனுஷன் பொய்யாகவே வாழ்ந்தான், ஆனா புதிய மனுஷன் பொய் சொல்லாதிரு. இரண்டாவது, கோபம் கொள்ளாமல் இரு. கோபமே வரக்கூடாதுன்றார். அப்படியே கோபம் கொண்டாலும் நீ பாவம் செய்யாத. இன்னைக்கு எதுக்கு மனைவி அடிக்கிறான், உதைக்கிறான், குத்துறான்? கோபம். எதுக்கு வீட்டுல சண்டை போடுறான், திட்டுறான், டிவி உடைக்கிறான், ஃப்ரிட்ஜை உடைக்கிறான்? காரணம் என்ன? கோபம். ஏன் பெண்கள் வீட்டுக்கு, அதாவது தன் வீட்டை விட்டு அப்பா வீட்டுக்கு போடுறாங்க? கோபம். ஆமென். எல்லா கோபத்தையும் விட்டு ஒழித்து விட்டு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இதெல்லாம் செஞ்சா பிசாசுக்கு இடம் கொடுக்கும். கோபப்பட்டவனா பிசாசுக்கு இடம் கொடுக்கணும். பிசாசு வந்து உள்ள உட்கார்ந்துருவான். ஆமென். ஆண்டவர் மிஞ்சும் கோபத்தை அடக்குகிறார். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகவே கோபத்தை விட்டொழித்து மோசே சாந்த குணம் உள்ளவன், அதை போல சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அடுத்த திருடுகிறவன் திருடாமல், எங்க போனாலும் திருடுறவன், இருட்டு வீட்டுல போனாலும் திருட்டு கை சும்மா இருக்கலாம். அந்த மாதிரி திருடுறவன் எல்லா திருட்டு தொழிலை விட்டு கையில நலமான வேலை செஞ்சு நீ சம்பாதி, மத்தவனுக்கு கொடு. 29வது வசனம், கெட்ட வார்த்தை பேசாத. ஆமென். அவிசுவாசமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, ஆகாது, முடியாது, நடக்காது அப்படின்னா இது கெட்ட வார்த்தைகள். ஆமென். உலகத்தான் பேசுறது போல வல்கர் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தை வாயில புறப்பட வேண்டாம். 30வது வசனம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத. நீ பரலோகம் போனா முத்திர பரிசுத்த ஆவி தான். அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத. எப்படி துக்கப்படுத்த முடியும்? உன் கெட்ட நடக்க, கெட்ட சிந்த, கெட்ட யோசனை இதெல்லாம் இருந்தா பரிசுத்த ஆவியை துக்கப்படுவா. சவுலை குறித்து துக்கப்பட்டார். காரணம் என்ன? கீழ்ப்படிதல் இல்ல. அடுத்த 31வது வசனம், சகல கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் இதெல்லாம் நீங்க கடவுது. அடுத்த சொல்றார், ஒருவருக்கு ஒருவர் தயவாய் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. எப்படி நம்ம மன்னிச்சார்? நம்மை பாவி என்று பாராதபடி, அசுத்தன் என்று பாராதபடி அப்படியே அவர் மன்னித்தார். எதையும் எதிர்பார்க்காம மன்னித்தார். ஆமென். அதை போல ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று கூறுகிறார். ஆமென். நேரம் அனுமதிக்காதபடி இதோட முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கேட்டவர்கள் சிந்தித்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல தகப்பன் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அளவில்லாத கிருபைகளை கொடுத்து நடந்தது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.